அனைத்து கட்சி தொழிற்சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் கூட்டு ஆலோசனை கூட்ட அழைப்பு. உள்ளூர் மக்களின் வேலைவாய்ப்பை காப்போம், சம வேலைக்கு சம ஊதியம் பெற்று தருவோம், கோலார் தங்கவயல் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவோம். BEML நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொழிலாளர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தொழிலாளர்கள், BEML நிரந்தர தொழிலாளர்கள் செய்யும் அதே பணிகளை தாங்களும் செய்து வந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்துடன் ஒப்பிடும் போது கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு மிகவும் குறைவான ஊதியம் வழங்கப்படுவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பினர். ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் என்ற அடிப்படை நியாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் இப்பகுதியில் உயர்கல்வி பெற்ற மற்றும் தொழில்நுட்ப திறன் கொண்ட ஏராளமான இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் நிலையில் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி அமர்த்துவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. உள்ளூர் இளைஞர்களின் திறமைகள் மற்றும் தகுதிகளுக்கு உரிய மரியாதை வழங்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்தனர். தொழிலாளர்களின் நீண்ட கால கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்களின் உண்மையான மற்றும் நியாயமான கோரிக்கைகளுக்காக என்றும் துணை நிற்போம் என்றும் மூத்த சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் தோழர் பாலன் மற்றும் RK அறக்கட்டளையின் தலைவர் மோகன் கிருஷ்ணா ஆகியோர் உறுதியளித்தனர். தொழிலாளர்களின் உரிமைகள், வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு, சம ஊதியம் மற்றும் உள்ளூர் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமைகளை நிலைநாட்ட அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதுதான் தங்கவயல் மக்கள், அரசியல் தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளிக்கு யாரு சப்போர்ட் பண்ணல? CWC மேடை ஊர்வலம் போறாங்களா இல்லையா? உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் யார் வந்துக்கிறாங்க? CWC. அப்போ பெம்பல் இருக்கிற CWC, உப்பு, ஜாக்கு, BME, SC ST அசோசியேஷன் யாருமே வரல. ஏன்? மோகன் கிருஷ்ண சார், இதுதான் விஷயம். நாங்க போராட்டம் பண்ணல, நீ சாட்சி சொல்லுன்னு கேட்கிறோம். உண்மையை சொல்லு. நான் உன்னுடைய தோழன், நான் உன்னுடைய சகோதரன், நான் உன் ஊரை சேர்ந்தவன், நான் உன் அண்ணன், நான் உன் தம்பி, நான் உன் மொழியை பேசுறேன். ஒரே கலாச்சாரம் என்று அங்க ஒண்ணு சொல்லு. வேலை செய்யறாங்க சொல்லு, ஒரு வார்த்தை என்ன போயிடும். தப்பு என்ன ஆகும்? அதுல சாட்சிக்கு எங்களுக்கு ஆள் இல்லை சார். சாட்சி சொல்றதுக்கு பெம்மல்ல ஒரு தொழிலாளி கூட முன்ன வரல. இதுதான் என்னுடைய ஆதங்கம். லட்டு கொடுத்தோம், திருப்பி ஒரு லட்டு கொடுத்தோம். பலான டேட்டுக்கு உங்களுக்கு லட்டு கொடுத்தோம். பாலாஜி கல்யாண மண்டபத்துல ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டு தயவு செய்து வாங்க. எங்களுக்கு சாட்சி சொல்லுங்க. எல்லாரும் தேவையில்லை, 4 பேர் வேணும். 4 பேர் வேணும். அப்ப இவ்வளவு பெரிய பெம்பல் ஃபேக்டரியில 10,000 பேர் இருந்தாங்க, 20,000 பேர் இருந்தாங்க. எங்களுக்காக குரல் கொடுக்க 4 தொழிலாளி இல்லையா? இதுதான் பிரச்சனை. எங்களுக்காக குரல் கொடுக்க 4 தொழிலாளி இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க தொழிற்சங்கம் இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க அரசியல்வாதிகள் இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க சங்கங்கள் இல்லைதான் பிரச்சனையே. நீ சாட்சி சொல்லு. அதனால நான் தான் சொல்றேன்னா, சாட்சி விஷயம் தான் இது. இதுக்கு என்ன பண்ணலான்னு பேசணும் ராஜன். இது சாட்சி விஷயம். ராஜன் உக்காந்துக்கிறாரு, TCL தொழிலாளி. அந்த யாரு சரவணகுமார்னு ஒரு பிரசிடண்டா நம்ம தான் எலெக்ட் பண்ணோம். கேட்கணும் நீங்க. இன்னொருத்தர் குளோரி வின்சென்ட் யூனியன்
గెలిచిట కేసు బెమ్మలు కొట్టు கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் வெயிட்டேஜ் கேஸ் நான் கூட அடி வாங்கிக்கிறேன், எல்லாம் வந்துட்டுப்பீங்க. நீங்க என்னை ஒட்டி பெருமையா பேசுறதுக்காக நான் வரல, அது பெருமை இல்லை, என்னுடைய கடமை. அதனால எங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கு 4 பேர் வேணும். அதுக்கு என்ன வழி பண்றீங்கன்னு பேசுங்க சார் தயவு செய்து. ஒரு தர்ணா போடுற எங்களுக்கு சாட்சிக்கு ஆள் வேணும்ட்டு போஸ்ட் ஆபீஸ் எதிரில தர்ணா உட்காரலாம், உண்ணாவிரதம் உட்காரலாம். 4 பேர் சாட்சிக்கு வேணும். இது விஷயம். இதோட கூட நீங்க கேமரா வச்சுக்கிறதுனால இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். பிஜிஎம்எல் தொழிலாளி 3200 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் வரணும். ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது, இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது, ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது. ஆர்டரை மறைச்சு ஸ்டே வாங்கிட்டுக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது போன வாரமே கலாட்டா பண்ண போனா திருப்பி 25ஆம் தேதி டேட்டுக்குது. இது கூட மோகன் கிருஷ்ணன் கேட்டார், இதுக்கு ஏன் சார் அரசியல்வாதிகள் எல்லாம் வேலை செய்யறாங்க? எம்பி போய் சொன்ன கொடுக்குற காசை குடியாங்க சொல்ல. அவரு எம்பி போய் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு, தொழிலாளிக்கு காசு கொடுக்கணும், கொடுத்துரு. அதுக்கே வந்து அட்வொகேட் ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் அனுப்புறேன்னு அந்த கேஸ் 25ஆம் தேதிக்குது. அதை நம்ம ஃபைட் பண்றோம், அது வேற விஷயம். இந்த கேஸ் 17ஆம் தேதிக்குது. 17ஆம் தேதி கேஸுக்கு சாட்சிகள் வேண்டும். பிஎம்எல் தொழிற்சங்கம் என்ன சொல்லுது, உப்பு ஜாக்கு சிடபிள்யூசி என்ன சொல்லுது, நீங்க வர்றீங்களா வர்றது இல்லையா சொல்லிடுங்க. நீங்க அப்புறம் பாத்துக்கலாம். கோடா ஹை மைதான் ஹை நோடம் பாத்துக்கலாம். அப்புறம் சும்மா வந்து நான் உயிரை கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், இத்தையோ நீ எதையும் கொடுக்காதியா, நீ சாட்சியை குடியா? நீ பிரச்சனையா சார்? இன்னைக்கு மீட்டிங் சாட்சி வேணும், 4 பேர் வேணும். வேண்டும் வேண்டும் 4 சாட்சி வேண்டும். இதுக்கு என்ன வழி? தயவு செய்து இதை ஒட்டி பேசணும். அண்ணாவின் மேல ஒரு பக்தி, இங்க வளர்க்கிற தொழிலாளிகள் மேல நம்பிக்கை. இந்த கல்லூரியில் நாங்க எதனா ஒரு நல்லது பண்ணோம்னா நான் கைவிட்டு வேலைக்கு நம்ம ஏஎம்எல் எம்ப்ளாயிஸ் இவ்வளவு தெரியாது. 4 பேர் சாட்சி வேணும்னா கூட யாரும் வரல கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. மீடியா மூலமான அட்வைஸ் பண்ணிருக்க, நீங்க 4 பேர் வந்து சாட்சி கொடுத்தா எத்தனையோ குடும்பம் நல்லபடியாக ஒரு சான்சஸ் இருக்கு. பாரத சார் சொல்றப்போ இது உண்மையான தன்மையில நடந்திருக்கிறாங்க நோய் இருக்கிறது. ஸோ கண்டிப்பா நம்ம மீடியாக்காரர் எல்லாருமே சேர்த்து நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். இப்போ பாரத சார் சொல்றது இந்த மீட்டிங் எதுவும் தேவையில்லை, 4 சாட்சி தான் வேணும், வேணும் வேணும் 4 சாட்சி தான் வேணும். கையெழுத்து கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க பேர் புதுவாரமாக இருக்கா, அவங்களுக்கு எதனா வேற பிரச்சனை வரமாக இருக்கா, அந்த எந்த பிரச்சனை வந்தாலும் பாரத் சார் இருக்காது, என்கிட்ட அதிகாரம் இல்லை. ஆனாலும் நானும் இருக்கிறேன். எல்லா ஊர்களும் அண்ணா தம்பி பிரச்சனை இருப்பாங்க. நாங்க தங்கவேல வாழ்வாங்க எல்லாம் அண்ணா தம்பி தங்கோடையதான் நம்ம தாய். அந்த தாயை மாற்ற ஏதோ பிரச்சனை வந்தப்போ நீங்க எல்லாம் முன்னால வரணும். சுரேஷ் சார் ஒரு நாள் அங்க போயிட்டு நானும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். யாரும் ஒரு நடுவு நம்மளுக்கு யாரும் ஒருத்தர் வச்சிருப்பாரு. கண்டிப்பா என்னோட அண்ணா இந்த வீடியோ பார்க்கலாங்களோ, இந்த மெசேஜ் போகுது, 4 பேரு பாலன் சார் கிட்ட வந்து சாட்சி சொல்றது வராங்களோ, 4 பசங்களா தெரிஞ்சவர்களை பேசி எல்லாம் இருக்குது எனக்கு பார்க்க. அடுத்த நம்ம ஆபீசர் சொல்றாரு 400 பேர் டெத்தா இருக்கு, இப்படி அப்படியே பேசிட்டு ஆபீசர் இது வேற ஒரு மணிக்கு சொன்னா இருக்கிற 40 பேர் சொல்லி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லதாவங்கள யாருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே டூஸ்டே கிட்ட உட்காருங்க, நம்ம எப்படி பேசுறோம் அவங்களுக்கு இந்த விஷயம் யூஸ் ஆகுது தெரியல சார். ஆனா சொல்றேன் அரசியல்வாதிக்கு மாதிரி வரமாட்டு என்னுடைய ஃபார்ம் டேக்கெட் நான் போல இது விட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒண்ணுதான். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறோம் அந்த சட்டத்துல போராடுறதா இருந்தா எல்லாம் வாங்க போராட்டம் பண்றாங்க. நிதிக்கு நாளைக்கு எவ்வளவு நாள் பண்றது கிடையாது. ஆனா ஒரு 3 days டைம் கொடுத்தா நான் ஓகே அவங்க கட்சி அவங்க தானே நாம கஷ்டப்பட்டு இருக்காங்க.
ஸோ நம்மளுடைய அண்ணா அவங்களுக்கு சொல்றது அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அதை விட்டு இது என்ன சொல்றது பண்றது கிடையாது. இதுக்கு ரொம்ப முக்கியமான சாட்னஸ் என்னன்னா ஆர்டிகல் மட்டும் அவாய்ட் நம்ம அனுபவம் இல்லை. அவங்ககிட்ட யாரும் ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய விஷயம் எடுத்துட்டு நம்ம கேட்குறது லைசன்ஸ் கர்நாடகத்துல போறது இதுக்கு ஸோ நாங்க கன்னடா பேசுறப்போ நாங்க கன்னடா புவனேஸ்வரி லைஃப் அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறப்போ இங்க இருக்கிற பிஜேபி யார் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு போகலாம் நம்ம வீரனா இருக்கிறாங்க இதை வந்து அவையோட போகலாம் ஏதோ ஒரு பாட்டு நல்லா வந்து எல்லா படம் யோசிச்சுனால கிடையாது. இதுக்கு ரொம்ப வேற பக்கத்துல போகலாம் சென்டர்ல போயிருந்தா மாணிக்கணும் அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார்.